உட்கார்ந்துருக்கலாம், சுபகிரகங்கள் உட்காரலாமா, பாவ கிரகங்கள் உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் நம்ம பல குழப்பங்களில் நம்ம உட்காந்துருக்கோம். சரி, இது ஒரு வீடியோவை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த 4 பாவகங்களில் பொதுவாக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவம், சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அது சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடம். அப்போ இந்த லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் உட்காரலாமா, 4ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் உட்காரலாமா, அதேமாரி 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சுபகிரகங்கள் உட்காரலாமா. இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் விதிகள், விதி விலக்குகள். அப்போ இந்த விதியின்படி இந்த கிரகம் இங்கே உட்காந்துதுன்னா நம்ம ஒரு பலனை சொன்னோம் அப்படின்னா அது தவறி போயிடுது. அப்போ எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்டெப்த்தாக உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தருக்கு பலனை சரியாக சொல்ல முடியும். இருந்தாலும் ஜோதிடம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 1, 4, 7, 10 பொதுவாக கேந்திர ஸ்தானங்களில் கெடுகிரகங்கள் ஓரளவுக்கான கெடுகிரகங்கள் அப்படின்னா அதாவது 2ஆம் தர கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன் இது மாதிரி கிரகங்கள் உட்கார்றது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கேந்திரங்களில் ஓரளவுக்கு கெடுகிரகங்கள் நிற்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அமைப்பும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது விதிகளுக்கு உட்பட்டும் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கரெக்டான நேரத்தில் அதாவது சரியான அமைப்பில் இந்த லக்கணத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்தால் நன்மையை தரும், அதாவது கேட்டகரி வைஸ் சுபகிரகங்கள், அசுப கிரகங்களில் 1ஆம் தரமான சுபகிரகம், அதில் 2ஆம் தரமான சுபகிரகம், 3ஆம் தரமான சுபகிரகம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்தோம். அசுப கிரகங்களில் முதல் தரமான அசுப கிரகம், 2ஆம் தரமான அசுப கிரகம், 3ஆம் தரமான அசுப கிரகம் அப்படின்றது எந்தெந்த கேந்திரங்களில் உட்கார்ந்தா நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரி சார், எனக்கு லக்கணத்தில் சனி உட்கார்ந்துருக்கார், அல்லது சுபகிரகமான குரு உட்கார்ந்துருக்கார், அல்லது மிக கடுமையான பாவகிரகமான ராகுவோ கேதுவோ அதாவது ரெட்ரோகிரேஷனில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ உட்கார்ந்துருக்காங்க சார். அப்போ எனக்கு இந்த லக்னம் அப்படின்றது சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா லக்னம் அப்படின்றது கேந்திரத்திலையும் வருது, திரிகோணத்திலையும் வருது. அப்போ திரிகோணத்தில் வரக்கூடிய லக்கணத்துக்கும் கேந்திரத்தில் வரக்கூடிய லக்கணத்துக்கும் ரெண்டுமே